நம்ம நெட்வொர்க்கில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஐ. இந்த சர்க்கியூட்டில் இந்த ஐங்கிற கரண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே இருக்கா, இப்போ நான் வந்துட்டு இந்த இதுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகுற கரண்ட்டை கேப்ஸ் ஐன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஐ ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு 2 ஆம்ஸ் இருக்குது. அப்போது நோடல் அனாலிசிஸ் படி நம்மளுக்கு ஐ என்ன வந்திருக்கும்? I+2ன்னு வந்திருக்குமா? அப்போது வந்துட்டு விஎக்ஸ் நமக்கு என்னது? 1 இன்டூ ஐ என்னது? I+2 தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லூப் இருக்கா, இந்த லூப்புக்கு கேவிஎல் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு அப்ளை பண்ணால் என்ன இருக்கும்? -6 + 5y - 5vx + vx = 0. அப்போ -6 + 5y - 4vx = 0. 5y - vx பதிலாக என்ன இருக்குது? I+2 I+2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி பண்ணோம்னா -6 + 5y - 4y - 8 = 0. அப்போ -6 + i - 8 = 0. அப்போ I = 6 + 8 என்ன? 14 ஆம்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா 14 ஆம்ஸ். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா பிகே லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை.